ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து எதற்கான வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிஸ்டருங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து வச்சுருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நான் ஆன்சர் தான் பண்ண போகிறேன். என்ன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ சமயமாக வந்து ஆன்லைனில் எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து சேர்ந்துருக்கேன். மிஷின் எம்ப்ராய்டிங் ஆன்லைனில் படிக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் நான் வீடியோ எடுத்து போட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட் நாள் பயிற்சி, 2வது நாள் பயிற்சின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் கண்டினியூ வந்து அந்த ட்ரையல் வந்து பார்க்க முடியல. அதாவது ஆன்லைன் கிளாஸ் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி சீசனாக துணி தைக்கிறதுக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன் நான், சிஸ்டர் எனக்கு அந்த மாதிரி துணி தைக்கிற வேலை இருக்குது அப்படின்னு. சரிம்மா பரவாயில்ல, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு வீடியோஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோன்னா அப்போல்லாம் வந்து அதை நான் ட்ரையல் பார்த்து திரும்ப அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதுதான் கிளாஸு. இதில் தான் வந்து ஒரு சில சிஸ்டருங்களாம் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டர் மிஷின் வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து என்ன ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புது சப்ஸ்கிரைபருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சரி, அதனால் வந்து உங்களுடைய கேள்விக்கெலாம் வந்து ஒரு பதில் சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு, எம்ப்ராய்டிங் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வாங்க கிடையாது. எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் மாமனார் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ்க்காக அவங்க வாங்கினாங்க. இந்த தையலில் வந்துட்டு ஒரு 3 மிஷின் அவங்க வாங்கினாங்க. நான் இப்போ ஜாக்கி மிஷின், பெரிய மிஷின் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மிஷினு, இந்த எம்ப்ராய்டிங் மிஷினு, அப்புறம் இன்னொரு மிஷின் எல்லாமே வந்து எங்கள் மாமனார் வச்சுருந்த மிஷின் தான் அது. அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணலை. மிஷின் வாங்கி ஒரு 6 மாதமாக 8 மாதமாக தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ரீசன் தெரியல, மிஷின் வந்து அப்படியே இருந்துட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்கு நான் ஏன் வர்றதுக்கு, எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு கொஞ்சம் டைலரிங் வந்து தெரியும். இந்த ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் தெரியும். நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டில் வச்சு தைக்கிற அளவுக்கு மிஷின் வச்சு, அதான் அந்த பெரிய மிஷின் சொல்கிறேன், ஜாக்கி மிஷினை வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டே வச்சு தைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் 3 மிஷின் வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து தைக்கிறதுக்கே ஆர்வப்பட்டு ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து சேர்ந்தேன். எனக்கு துணி தைக்கிற ஆர்வமே வந்து எப்படி வந்தது அப்படின்னா, ஆல்ரெடி கொஞ்சம் மிஷின் அனுபவம் இருக்குதுன்றதுனால, ஓரளவு நமக்கு அடிக்க வருன்றதுனால மிஷினும் இருக்குது, நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும் போதும், நம்மளுடைய ட்ரெஸ் நம்மளே தைச்சிக்கலாமேன்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் சேர்ந்தேன். எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து பார்த்தேன். எனக்கு வந்து சொல்லித்தரதுக்கோ இல்லை அது எனக்கு கற்றுக்க ஆள் கிடைக்கல, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்கல. நான் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் மிஷினே கிடையாது. நானும் விசாரித்து பார்த்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே ஆள் இல்லைன்றதுனால அந்த மிஷின் அப்படியே போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்தெல்லாம் தேடி பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக தேடிட்டு இருக்கிறேன். எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து யாராவது சொல்லி தருவாங்களா. அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது 1-2 வீடியோ வந்து பார்ப்பேன். அந்த வீடியோவை வந்து பார்த்து ஒன்று காசு நமக்கு பணம் வந்து அதிகமாக கேட்பாங்க, இல்லைன்னா நமக்கு டைமிங் இருக்காது, அவங்க லைவ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு தள்ளி போச்சு. போன மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கேன். இதில் வந்து என்ன கேள்வின்னு பார்த்திங்கன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்துட்டு எங்கே சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேரடியாக போகிறீங்களா ஆன்லைன் கிளாஸ்ன்னு சேர்ந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் நேரடியாக வந்து போனது கிடையாது. நேரடியாக எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் படித்தது எல்லாமே ஆரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் தான் படித்தேன். எம்ப்ராய்டிங் கிளாஸுமே இப்போ நான் வந்து ஆன்லைனில் தான் படிச்சிருக்கேன், சேர்ந்துருக்கேன். அவங்க வந்து பார்த்தோன்னா தென்காசின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் சும்மா வீடியோ பார்க்கும்போது எதர்ச்சியாக வந்தது. அவங்க வந்து நான் நம்பர் போட்டிருந்தாங்க. நான் கால் பண்ணி பேசும்போது அவங்க ஒரு மாதிரி பேசுனது தன்மையாக எனக்கு பேசுனது எல்லாமே பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ என்னன்னு சொல்லி நான் அப்போயே அதில் ஜாயின் பண்ணி நான் ஃபோட்டோ நம்ம ஒர்க் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விதமும் சரி, நம்மளை வந்து அவங்க ட்ரீட் பண்ண விதமும் சரி, நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. நல்லா டீசெண்டாக இருக்காங்க, டீசெண்டாக பேசுகிறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறோன்னா உடனே பதில் வராது. அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து பதில் அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. தென்காசின்னு சொன்னாங்க. சொந்த ஊர் வந்து அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நான் பர்சனலாக அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊர் நான் எதுவும் கேட்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அவங்களோட லிங்க்கை வந்துட்டு நான் கமெண்ட்டில் ஏதாவது ஆட் பண்ண பார்க்குறேன். அந்த மாதிரி பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அவங்க யூடியூப் சேனல் பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அவங்களுடைய யூடியூப் சேனலுடைய பேர் வந்து நான் அடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஏதாவது வைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். என்ன பதில் நான் திரும்ப சொல்லிடுறேன். ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் எடுக்கிறேன், கற்றுக்கிறேன். அவங்க வந்து தென்காசி. எனக்கு வந்து யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க அவங்க. எனக்கு பேர் சரியாக தெரியல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். யூடியூப் சேனலோடைய பேரை நான் லிங்க்கில் என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ரெண்டாவது கேள்வி வந்து என்னென்னா, மிஷின் வந்து என்ன ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. அதே தான், எங்கள் மாமனார் வாங்கின மிஷினு அவர் வந்து ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷினை அப்படியே வச்சுட்டாரு. இப்போ நான் ஒரு 8 வருஷம் கழிச்சு மிஷின் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மிஷின் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணாங்க, அதை அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ மிஷின் 10 வருஷம் மிஷின் இருந்தாலும் யூஸ் பண்ணது என்னமோ 6 மாதம் தான். இப்போ நான் அந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினை வந்துட்டு தூசு தட்டி ஒரு சர்வீஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், அந்த மிஷினை வந்து இப்போ வாங்கணுன்னா என்ன ரேட் இருக்கணும். அப்போ வந்து 18,500 வாங்கினாங்களாமா. 10 வருஷத்துக்கு 9 வருஷம் முன்னே, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுச்சி. அப்போ வாங்கின மிஷின் வந்துட்டு எம்ப்ராய்டிங் மிஷின் வந்துட்டு 18,500 வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த மிஷினை வாங்க போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் தான் போயிருக்காரு. ஜாக்கி மிஷின் வாங்க போகும்போது 23,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த 10 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து அதை ரவுண்டாக 10 வருஷம்னா வச்சுக்கலாம். எனக்கு 10 வருஷம் சொல்லி அப்படியே தான் வருது. இப்போதைக்கு வந்து மிஷின் வந்து எனக்கு எம்ப்ராய்டிங் மிஷின் எந்த மிஷின் ரேட்டுமே எனக்கு தெரியல. சாதா மிஷின் படல் மிஷின் இருக்குல்ல, அதனுடைய ரேட்லாம் தெரியும். இந்த ஜாக்கி மிஷினாக இருக்கட்டும் இல்லை எம்ப்ராய்டிங் மிஷினாக இருக்கட்டும், இப்போதைக்கு கரண்ட் ரேட்டு நமக்கு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க போகும்போது 18,500 இருந்தது. இப்போல்லாம் நிறையவே வந்து மிஷின் யூடியூப்லேயே வந்து மிஷினோடைய விலையெல்லாம் தெரியுது, நிறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு என்ன கேள்வி? அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு மிஷினோட ரேட்டு சொல்லுங்கள், மிஷினோட ரேட்டு சொல்லுங்கள், மிஷினோட ரேட்டு கரண்ட் ரேட்டு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நான் சேர்ந்துருக்குது இந்த ஆன்லைன் கிளாஸோடைய பேருமே எனக்கு தெரியல. அவங்க அந்த சிஸ்டரோடைய பேர் வந்து சங்கீதான்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் தெரியும் எனக்கு. சேனலுடைய பேர் உங்களுக்கு வேணும், நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேனலுடைய பேரெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்ணி விடுறேன். நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கு மறுபடியும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ கேட்டிங்க, நான் மறந்துட்டேனே. ஸோ ஓகே, ஞாபகம் வரும்போது அடுத்த வீடியோ வரும் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.